بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم أنت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ويتجنبها النار الكبرى فيها ولا يرى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إنها الله أكبر الله أكبر الله أكبر لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك الله أكبر الله أكبر الله جعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லவர் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அற்புதமான மாதத்தை கடந்து அதனால் பெற்றிருக்கின்ற இந்த பெருநாளை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. 29 நாட்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடம் மட்டுமே நன்மையை எதிர்பார்த்து வேற யாரிடம் நன்மை தேவையில்லை என்ற எண்ணத்திலே முழுமையாக நம் அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட நாம் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? முழுமையாக இஸ்லாமிய வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? அந்த நன்மைகளை நாம் பெற்றுவிட்டோமா? அல்லாஹ்
இந்த ரமலானுடைய சிறப்பை சொல்கின்ற போது இரண்டை முன்வைக்கிறான் அல்லாஹ். அதாவது இரண்டல்ல மூன்று என்று சொல்லலாம். ஒன்று, இந்த ரமலானுக்கு சிறப்பு இந்த மாதத்தில் தான் அகில உலகத்தினுடைய, இந்த அகில உலகத்துக்கும் நேர்வழியை காட்டக்கூடிய, எல்லோருக்கும் வெளிச்சமாக இருக்கின்ற அந்த திருமறை குர்ஆனை அளித்திருக்கிறான், தந்திருக்கிறான். அதனால் தான் ரமலான் சிறப்பு. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் அந்த கடைசி 10 ஒற்றைப்படைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னானே, அந்த லைலத்துல் கத்ரை நாம் தேடி இருக்கிறோமா? தேடிக்கொண்டிருக்கிறோமா? தேடிவிட்டுத்தான் அமர்ந்திருக்கிறோமா? கேள்விகளை வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல அல்லாஹ் இதை உன்னுடைய முன் சென்ற சமுதாயத்துக்கு விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நான் விதியாக்கி இருக்கிறோம். ஏனென்றால் இறை அச்சம் பெறுவதற்காக. இறை அச்சம் அடிப்படையாக இருக்கின்ற ஒன்று என்ன? இறை அச்சம் என்று அல்லாஹ் தஆலா வைக்கிறான். இந்த மூன்றையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இறையச்சம் நம்மிடம் வந்துவிட்டதா? இறையச்சம் வந்துவிட்டதா? அந்த கதிரை அடைந்திருக்கிறோமா? அந்த லைலத்துல் கத்ரை அடைந்திருக்கிறோமா? 1000 மாதங்களை விட சிறந்த ஒன்றை அடைந்து கொண்டிருக்கிறோமா? அடைவதற்கு முயற்சி செய்தோமா? அதிலே அந்த முயற்சியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா? அத்தனை கேள்விகளையும் கேட்டுக்கொண்டீர்கள், அத்தனை கேள்விகளையும் முன்வைகள். ஆனால் அதைவிட முக்கியமாக அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை, இந்த உலகத்தினுடைய வழிகாட்டியை நமக்கு தந்திருக்கிறானே, அது இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்று சொல்கிறானே, அந்த மாதத்தினுடைய சிறப்பாக இருக்கின்ற அந்த திருமறை குர்ஆனை ஒட்டுமொத்த மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறோமா? அந்த மக்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்தி விட்டோமா? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்கிறான், 5வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஏக இறைவனை மறுப்போம், உங்கள் மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றி இன்று நம்பிக்கை இழந்து விட்டனர். அல்லாஹ் தஆலா இந்த சொன்ன வாக்குறுதி 1436 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இந்த மார்க்கத்தை அழிக்க நினைக்கின்ற எவனாக இருந்தாலும் அழிந்து போவானை தவிர இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது. அது எப்படிப்பட்ட கொம்பன் வந்தாலும் சரி இந்த மார்க்கத்தை இல்லாமலாக்க முடியாது. இது நான் சொல்லல, அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். எதுல கொடுக்கிறான்? அந்த உலக பொதுமறையில கொடுக்கிறான். யாருடைய மறையிலே கொடுக்கிறான்? ஒட்டுமொத்த மக்களுக்கும் வழங்கப்பட்ட மறையிலே கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள். எவயமெல்லாம் வர்றானோ அவனுக்கு அச்சப்பட தேவையில்லை. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள், எனக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே இந்த நோம்பினுடைய இறையச்சம் இதை நமக்கு தந்திருக்கிறதா? எவனெவனுக்கோ பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த உலகத்திலும் அடிபட்டு மிதிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் தன்னை தன்மானத்தோடு வளர்த்துக் கொண்டிருக்கிறதா? வளர்த்து இருக்கிறது என்றால் இந்த ரமலானை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ரமலானுடைய நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யார் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படையை எதிர்த்து நின்றாலும் சரி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் இருக்கிறான். அந்த எண்ணம் தான் இறையச்சத்தினுடைய உச்சகட்டம். இறையச்சத்தினுடைய உச்சகட்டம். அந்த உச்சகட்டம் நாம் அடைந்திருக்கிறோமா என்பதை கேள்வியாக்கிக் கொள்ளுங்கள். இன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டோம். இந்த மார்க்கத்தில் புதுசா வகி வராது, புதுசா இறை செய்தி வராது. புதுசாக ஒன்றை யார் சொன்னாலும், எப்படிப்பட்ட அறிஞர்கள் சொன்னாலும், எப்படிப்பட்ட இமாம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். இந்த மார்க்கத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம், உங்களுக்காக, மற்றவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக நாம் நிறைவு செய்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்ட இந்த மார்க்கம் ஒட்டுமொத்த மக்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா?
Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasavakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. நீங்கள் நானும் முயற்சி செய்திருக்கிறோமா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், எனது அருளை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ்வுடைய அருள் நமக்காக முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்துக்காக முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக எல்லாம் கிடைத்து விட்டது. அல்லாஹ் வாக்களித்து விட்டான். அப்ப வாக்களித்த அல்லாஹ் நம்மளிடம் எதிர்பார்ப்பது என்ன? இறையச்சம். அடுத்தது என்ன? கதிரிலே நீ தேடக்கூடிய அந்த நன்மை. மூன்றாவதாக என்ன? இந்த உலகத்தினுடைய பொதுமறையாக இருக்கின்ற இந்த திருமறை குர்ஆனை முழுமையாக நாமும் உள்வாங்கி நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பித்து விட்டோமா? சேர்ப்பித்து இருந்தோம் என்றால் அல்லாஹ் சொல்கிறானே, எனது அருளை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கின்ற மார்க்கம் எது? நம்முடைய சத்திய மார்க்கம். இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தன்னுடைய மார்க்கமாக பொருந்திக் கொண்டான். அவனுடைய மார்க்கமாக எடுத்திருக்கிறான். அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்தினால் அது தகும். யோசனை செய்து பார்த்திருக்கிறோமா? யோசனை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். பாவம் செய்யும் நாட்டம் இல்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்தத்துக்கு உள்ளானவரை அல்லாஹ் மன்னிப்பான், நிகரற்ற அன்புடையோம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது, அது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அது இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்திலே மாத்திரம் சில ஆயத்துகளை ஓதிவிட்டால், சில அத்தியாயங்களை ஓதிவிட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நாம் நினைத்தால் ஏமாந்து போய்விடக் கூடாது. ஆனால் இந்த மாதத்திலே எடுத்துக்கொண்ட பயிற்சி இருக்கிறது. இந்த மாதத்திலே நன்மையை செய்வதற்காக ஓடோடி சென்றோமே, அந்த 10 நாட்களும் முழுமையாக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே 2:30 மணிக்கு எழுந்து வல்லமிகின்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தக்வாவை தந்திருக்கிறானே, இறையச்சத்தை தந்திருக்கிறானே. அந்த இறையச்சம் என்பது இந்த மாதத்தோடு முடிவடைவதா? அல்லாஹ் இந்த மாதத்தோடு முடித்து விட்டானா? இல்லை. இந்த மாதம் என்பதே மற்ற 11 மாதங்களுடைய பயிற்சி. 11 மாதங்களுக்கு நாம் இங்கே பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தினுடைய பயிற்சி தான் அடுத்த 11 மாதங்களிலே நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி இதை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறோம் என்பதை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். என் அன்புக்கினிய சகோதரர்களே, உங்களுக்கும் சொல்கிறேன், எத்தனையோ நேரங்களை நாம் விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த திருமறை குர்ஆனை அறிந்து கொள்வதிலே நேரத்தை செலவிட்டிருக்கிறோமா? இந்த குர்ஆன் நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோமா? அதனால் தானே இந்த மாதத்தை சிறப்பு என்கிறான் அல்லாஹ். நாம் அதை படித்து உணர்ந்திருக்கிறோமா? முதலில்லாவது சொல்லி தப்பித்து விடலாம், எனக்கு அரபு தெரியாது, அது தெரியாது என்று சொல்லலாம். இப்போது அல்லாஹ் அற்புதமான மொழிபெயர்ப்புகள் 10 மொழிபெயர்ப்புகள் வெளியில வந்து விட்டார். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாகவும் ஒரு மொழிபெயர்ப்பு மிக மிக அருகிலே வர இருக்கிறது. துஆ செய்யுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அதை முழுமையாக அந்த மொழிபெயர்ப்பை யாருக்கும் விற்பனைக்காக அல்ல, முழுமையாக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு கொண்டு போய் அன்பளிப்பாக சேர்ப்பதற்கு அவர்களுடைய அமானத்தது, அவர்களுடைய அமானத்தை அல்லாஹ் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறான். அல்லாஹ் நம்மளிடம் ஒப்படைத்திருக்கிறான், நம்முடைய ரசூல் நம்மளிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அமானத்தை கொண்டு போய் சேர்ப்பித்த பணி உங்களுக்கும் எனக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான்,
55வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கை கொண்டோரே. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்த வசனம் இன்றைய நிலைமையை நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது, எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்டோரே, ஒரு சமுதாயத்தினர் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்ட திட்டமிட்ட போது, ஒரு சமுதாயம் உங்களுக்கு எதிராக கைகளை நீட்ட திட்டமிட்ட போது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த அருளை எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட அருளை அல்லாஹ் தஆலா செய்தான் என்பதை எண்ணி பாருங்கள். சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்களின் கைகள் உங்களை விட்டும் அவன் தடுத்தான், அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் தடுத்தான். அதே போல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டு தடுத்தான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வே சார்ந்திருக்கட்டும், நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வே சார்ந்திருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். எல்லாருடைய கைகளையும் தடுக்கின்றவன் இன்றைக்கு இருக்கின்ற எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்மை நோக்கி கரம் நீட்ட விட்டு விடுவானா? அவர்களுடைய கரங்களிலே எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரமே அவர்களிடம் இருக்கட்டும், இருந்தாலும் அல்லாஹ் நம்மை நோக்கி விட்டு விடுவானா? விடமாட்டான். எப்போது விடமாட்டான் என்றால், அந்த நம்பிக்கையோடு வாழ்கின்ற போது. எந்த நம்பிக்கையோடு? இந்த ரமலானிலே அந்த 17 அந்த ரமலான் 17 நாம் எல்லாம் சொல்கின்றோமே, பத்ர் சஹாபா அந்த தினமாக கொண்டாடி, அன்றைக்கு ஒரு தினத்திலே நாம் பிரியாணி சாப்பிட்டு விட்டால் அந்த தினத்தை அடைந்து விட்டோம் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோமே, அந்த பத்ர் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே போரை சந்தித்தார்கள், பத்ரை சந்தித்தார்கள் தெரியுமா? நிராயுதபாணிகளாக, எந்த ஆயுதமும் மற்றவர்களாக, எதுவும் மற்றவர்களாக. அப்போதுதான் அல்லாஹ், அந்த ஹிஜ்ரி 2 தான் அல்லாஹ் முதலாக நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நோன்பை வைத்தவர்களாக அந்த சஹாபாக்கள் 313 பேர் அந்த களத்திலே போய் நின்றார்களே. எதிர்த்து நின்றது 1000க்கு மேல். நம்மிடம் ஒன்றுமில்லை, ஆனால் அவர்களிடம் எல்லாம் இருந்தது. ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, அத்தனையும் இருந்தது. ஆனால் நம்மிடம் இறை அச்சத்தை தவிர வேற எதுவும் இல்லை, இறை நம்பிக்கையை தவிர எதுவும் இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் துஆ செய்தார்கள் என்றால், யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்துக்கு நீ வெற்றியை கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய பேரை சொல்வதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ், எங்களுக்கு வெற்றியை தந்துவிட அல்லாஹ் என்று கேட்டார்களே. அந்த கேட்கப்பட்ட மாத்திரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் வெற்றவில்லை, எம்முடைய மலக்குகள் வெற்றினார்கள். அவர்கள் வீசவில்லை, எம்முடைய மலக்குகள் வீசினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. அந்த மலக்குகள், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் நமக்கு உதவிக்கு வருவார்களா, வரமாட்டார்களா? வருவார்கள். எப்போது என்றால், அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இறை அச்சம் இருக்கின்ற போது, யாருக்கும் அஞ்சாத தன்மை இருக்கின்ற போது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிபணிவேன், அல்லாஹ்விடம் மட்டும்தான் என் கரங்கள் ஏந்தும், அல்லாஹ்விடம் மட்டும்தான் அனைத்தையும் நான் ஒப்படைப்பேன் என்ற நம்பிக்கை நம் மத்தியிலே வருகின்ற போது, எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கிரமம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஏன் எல்லாத்தையும் மறைத்து விடலாம், வரலாற்றை எல்லாம் புரட்டி விடலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்களே, அவர்கள் அத்தனை பேர் வரலாற்றையும் புரட்டக்கூடியவன் நம்மோடு இருக்கிறான். அந்த நம்பிக்கையை முன்வைங்களேன் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே. அந்த நம்பிக்கையோடு எழுந்தெடுப்போ, அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த ரமலானை, அந்த பரிசை பெற்றுக் கொள்வோம். அல்லாஹ்விடம் பெறக்கூடிய பரிசு ஒன்றுதான். அது என்ன? இறை நம்பிக்கை, இறை அச்சம். அந்த இறை அச்சம் நமக்கு கிடைத்து விட்டது என்றால், இந்த ரமலானிலே நாம் முழுமை அடைந்து விட்டோம். இந்த ரமலானுடைய நேரத்திலே என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இருகரம் ஏந்துங்கள். எங்கு பார்த்தாலும் என் சகோதரர்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள், கொண்டு குமிக்கப்படுகிறார்கள். ஒருவனை வெட்டிக் கொள்கிறார், ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை வெட்டிக் கொள்கிறானே. இந்த நிலை மாற வேண்டும் என்று துஆ செய்யுங்கள்.
Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. NSC Boss Road, Uzainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரப்பானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. யா அல்லாஹ், அவர்களுக்கிடையிலே அமைதியை ஏற்படுத்தி யா அல்லாஹ், அவர்களுக்கிடையிலே நிம்மதியை ஏற்படுத்தி யா அல்லாஹ், அவர்களுக்கிடையிலே சமாதானத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ் என்று இருகரம் ஏந்துங்கள். அதே போல சமாதானத்தை ஏற்படுத்திய ஒருவன் தூக்கு கயிறிலே ஒரு பொம்மை அரசாங்கத்தின் மூலியமாக, ஒரு பொய் நீதிமன்றத்தின் மூலியமாக ஒருவன் நிறுத்தப்பட்டிருக்கிறானே, சமாதானம் ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டதற்காக, சமாதானத்தை கொண்டு வருவேன் என்று அவன் முயற்சி செய்ததற்காக மேற்கொண்டிருக்கிறானே முகமது முர்சி எகிப்தினுடைய முன்னாள் அதிபர் சிறைச்சாலையிலே அதற்காக பாடுபட்ட என் இயக்கச்சோழர்கள் சிறைச்சாலையிலே தூக்கு கயிறு அவர்களுக்கு எதிராக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடன் இருகரம் ஏந்துங்கள். யா அல்லாஹ், நீ இதை இல்லாமலாக்கக்கூடியவன், எல்லாத்தையும் வீழ்த்தக்கூடியவன், வீழ்த்தி காட்ட அல்லாஹ் என்று இருகரம் ஏந்துங்கள். நம்மையே தூண்டிவிட்டு நம்மளையே சண்டையிட வைக்கிறார்களே இந்த அமெரிக்கர்கள், இந்த யூதர்கள், இந்த யூத சதிகார கூட்டங்கள், இந்த மொசாத்தும் இந்த சிஐயும் இந்த உளவு படைகள் நமக்கிடையிலே ஊடுருவி நம் சகோதரர்களையே நமக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த பழிபாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்திய அல்லாஹ், எங்களை பாதுகாத்தவர்கள் அல்லாஹ், உண்மை அன்றி வேற யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது அல்லாஹ். இருகரம் ஏந்துங்கள். இந்த காஷ்மீரிலே அமைதியற்று தவிக்கின்றானே என் சகோதரன், நிம்மதியாக இருந்த என் சகோதர சகோதரிகள் அமைதியற்று கிடக்கிறார்களே, தினம் தினம் இறந்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே அமைதி வர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். எங்கே தூண்டுகிறார்களோ தூண்டக்கூடிய அத்தனை பேருக்கு வேண்டாம் அல்லாஹ், அவர்களுடைய கரங்களை இல்லாமல் ஆக்கிவிட அல்லாஹ் என்று துஆ செய்யுங்கள். அதே போல நம்முடைய சிறைச்சாலைகளிலே 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்று தன்னுடைய இளமையெல்லாம் கழித்து துளைத்து விட்டு இருந்து கொண்டிருக்கிறானே நம் சகோதரன், அவனுடைய பூரண விடுதலைக்காக துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், உன்னை அன்றி விடுதலை செய்யக்கூடிய யாரும் இல்லை. யா அல்லாஹ், உன்னை அன்றி பெரிய நீதிபதி யாரும் இல்லை. நீ நினைத்தால் விடுதலை செய்து விடுவாய். யா அல்லாஹ், நீ நினைத்தால் அந்த ஆட்சியாளர்களுடைய மனங்களை புரட்டி விடுவாய். ஏனென்றால் உள்ளங்கள் உன்னுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றது. அதை புரட்டக்கூடிய ஆற்றல் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் என்று அவனிடம் இருகரம் ஏந்துங்கள். அதே போல நம்முடைய நாட்டிலே நமக்கிடையிலே பிரிந்து கடந்து கொண்டிருக்கிறோமே, கூட்டமாக அலமோசப்படுகிறோமே, ஒருவனை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோமே, இந்த நிலையை மாற்றிவிடியா அல்லாஹ், எங்களுக்குள் உண்மையான சகோதரத்துவத்தை, உண்மையான சகோதர உள்ள வாஞ்சையை, அன்பை, பாசத்தை, நேசத்தை போடியா அல்லாஹ். நீ சொல்கிறாயே வதஸிலு ஹபில்லாஹி ஜமீஆ லா தஃபர்ரக், அல்லாஹ்வுடைய கைத்தை ஜமாவாக நீங்கள் பட்டி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்கிறானே அல்லாஹ். அப்படி பிரிந்து விடாமல் ஒற்றுமையாக இருக்கின்ற கூட்டங்களாக எங்களை ஆக்கியவர்கள் அல்லாஹ். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ வேண்டும் என்று செய்த அனைத்து பாவங்களை மன்னித்தரும். உன்னை என்று மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லையா அல்லாஹ். உன்னிடமே ஒப்படைத்து விட்டோம். நீயே சர்வலோகன், உன்னிடமே எல்லாம் இருக்கிறது, உன்னிடமே வேண்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இந்து கிறிஸ்துவ மக்களாக இருக்கின்ற என் மக்களுக்கிடையிலே இணக்கம் ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். இந்த சத்தியம் அவர்களிடம் போய் சேர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். நம்மை பார்த்து, மனிதநேயம் உள்ள இந்த மக்களை பார்த்து அவன் பயங்கரவாதி தீவிரவாதி என்கிறானே, அந்த பயங்கரவாதமும் தீவிரவாதமும் இங்கே கிடையாதடா. இங்கே மனித நேயம்தான் இருக்கிறது. மனிதனை மனிதனாக வாழச் சொல்கிறது இந்த மார்க்கம்
என்ற உண்மையை கொண்டு போய் சேர்ப்பிப்போம். அப்படி சேர்க்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கியருள்வானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் கேட்கப்படுற துவா ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க, வெயில் அடிக்கத்தான் செய்யுது. ஆனா எத்தனையோ குண்டு மலைகளுக்கு இடையில நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ரமணானை கூட அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அந்த மக்களுக்கு இடையிலே நல்லுறவு ஏற்பட வேண்டாமா? துவா செஞ்சுட்டு கலையுங்க. ஏனென்றால் அதுவும் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அந்த பாடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மக்கள் எல்லாம் வர்றாங்க, இரவெல்லாம் விழித்திருந்து தனித்திருந்து இந்த தண்ணீர் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உங்களை தொழுவதற்கான ஏற்பாடு செய்தவர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏனென்றால் வேற எங்கும் இது இருந்து வராது. உங்களிடம் தான் கேட்க முடியும் என் சகோதரர்களே, வேற யாரிடமும் கையேந்த முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் உங்கள் மூலியமாகத்தான் தருவான். போய் வாங்க, பெண்கள்கிட்டையும் போங்க. பெண்கள்ல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல காதணிகளை கழட்டி போட்டாங்க, செயினை கழட்டி போட்டாங்க, மோதிரத்தை கழட்டி போட்டாங்க. போடுங்க, நிறைய போடுங்க. எல்லாத்தையும் பெண்கள் பக்கம் போக சொல்லுங்க. போங்க, டக்குன்னு போங்க, பெண்கள் பக்கம் போங்க. அதே போல இங்கே ஆசாத் நகரிலே ஒரு இறை இல்லம் கட்டுவதற்கான மிகப்பெரிய முயற்சியை நம்மளுடைய ஆசாத் நகருடைய கிளை சகோதரர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய சகோதரர்கள் வெளியிலே நிற்கிறார்கள். அல் ஃபிர்தௌஸ் மதர்சா சார்பாக அது எடுக்கப்படுகின்ற முயற்சி. அந்த முயற்சிக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கு இங்கேயே ரிஸ்வர் செய்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மட்டும் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.